ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வரகரிசி ஆலு சப்பாத்தி அல்லது ரொட்டி எப்படின்னா வச்சுக்கலாம். ஆனால் இந்த வரகரிசி ஆலு சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வரகரிசி ஆலு சப்பாத்தி அல்லது இந்த ரொட்டிக்கு நமக்கு ஆனியன் ரைத்தை வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதில் நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. இந்த அருமையான வரகரிசி ஆலு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வரகரிசி ஆலு சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் வரகரிசி மாவு இந்த கப்பில் 2 கப்பு எடுத்திருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 கப்பு, 2 கப்பு மாவுன்னா 1 கப்பு உருளைக்கிழங்கு வேக வச்சது. காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 கப்பு, 1 இன்ச்சு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் 2 ஸ்பூனு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கணும். இது வரகரிசியில் தான் செய்யணுன்னு இல்லை, திணை செய்யலாம், குதிரைவாலி செய்யலாம், எல்லா வகை சிறுதானியத்துலேயும் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். மாவை கலந்து வச்சாச்சு. இது மேலே மல்லித்தழையும் சேர்த்துக்கிட்டு இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். மல்லித்தழையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இதை வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சிடலாம். சப்பாத்தி மாவு தேய்க்க முடியாது இல்லைங்களா? இதை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட வரகரிசி மாவு ஆலு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன கிண்ணத்தில் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு அதில் இப்படி வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுக்கணும். நம்ம பிளாஸ்டிக் பேப்பரில் அந்த மாதிரி தட்டியும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இன்னொரு டைப்லேயும் செய்யலாம். தண்ணியில் கை விட்டுட்டு கையை செஞ்சுட்டு சின்ன சின்னதாக எடுத்து இப்படி அடை மாதிரி தட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட வரகு ஆலு ரொட்டி ரெடி. இந்த வரகரிசி ஆலு சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.